அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? உங்க வாழ்க்கையிலும் அது நடக்கதாங்க போகுது. இந்த தை மாதம் உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, என்னென்ன மாதிரியான யோகங்களை நீங்க அனுபவிக்க போறீங்க, இன்னும் கூடுதலா சிறப்பு பலன்களுக்கான என்னென்ன பரிகாரங்கள் பண்ணலாம், இதெல்லாம் இந்த பதிவுல பார்க்க போறோம். நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோஹிணி 1, 2, 3, 4 பாதங்கள், மிருகசீரிஷம் 1, 2 பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி. ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்க தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியும் உங்க பஞ்சமாதிபதியுமான புதன் இந்த மாதத்துல 10ஆம் பாவகமான தொழில் ஸ்தானத்துல வந்தமர போறார். இந்த புதனால நிறைய பேருக்கு கடந்த காலகட்டங்கள்ல குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஏன்னா ரிஷபராசி அன்பர்கள் பலவிதமான போராட்டங்களையும் பலவிதமான பிரச்சனைகளையும் குறிப்பா பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல பலவிதமான இன்னல்களையும் சந்திச்சுட்டு இருக்காங்க. கடந்த 3 மாதமா ரிஷபராசி அன்பர்கள் வாழ்க்கையில இன்னைக்கோ நாளைக்கோங்கிற அளவுக்கு நாட்களை கடத்திக்கிட்டு இருக்காங்க. 2 படி மேல ஏறினா 5 படி சறுக்கி வருது. அந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் வந்தா போக போக இது காணல் நீர் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்காவது ஒரு இடத்துல ஒரு நேரத்துல நம்ம சந்தோஷம் வெளிப்படாதா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு ரிஷபராசி அன்பர்களுக்கும் சந்தோஷம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அது தை மாதம் தான் நிச்சயமா. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்க சுகஸ்தானாதிபதி சூரிய பகவான் உங்க பாக்கியஸ்தானத்துல வந்தமர போறார். அஷ்டமத்துல சூரியன் இருந்து மார்கழி மாதத்துல உங்களை ரொம்பவே அவஸ்தப்பட வச்சிருப்பார். படாத பாடுபட்டிருப்பீங்க. மார்கழி மாதம் ரிஷபராசிக்கு அசிங்கங்களையும் அவமானங்களையும் அதிகமா கொடுத்திருக்கும். பண வருமானம் இருந்தாலும் சற்று நிம்மதியை கொடுத்தாலும் பிரச்சனையிலிருந்து முழுமையா ஒரு விடுதலைங்கிறது கிடைக்கவே இல்லைங்கிறது தான் உண்மை. ஏன்னா பண ரீதியா பிரச்சனைங்கிறத விட மன ரீதியான பிரச்சனைங்கிறது உங்களுக்கு அதிகம். எந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருந்தாங்களோ உங்க சொல்ல மதிக்காம உங்களுக்கு ஏட்டிக்கு போட்டி பேசக்கூடிய வாழ்க்கை வந்துருச்சுன்னு கூட சொல்லலாம். ரிஷப ராசிங்கிறது ஒரு பெரிய ஆளுமை திறன் கொண்ட ஒரு ராசின்னு தான் சொல்லணும். ஏன்னா சுக்கிரன் ராசி அதிபதியா கொண்டவர்கள் இல்லையா நீங்க. நிறைய எதிர்பார்ப்பு, ஆசை, அதே நேரத்துல அறிவு சார்ந்த சில விஷயங்களை செய்வாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுலையும் கலைத்துறைகள்லையும் அதிகம் இருக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் தான். ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் லைன், வெளிநாட்டு தொடர்புகள் அதிகமா ரிஷபராசி அன்பர்கள் கிட்ட உண்டு. ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையா ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒரு பிரச்சனைய ரொம்ப சிம்பிளாவும் ஈஸியாவும் அதே நேரத்துல பல பேருடைய பிரச்சனைய சீக்கிரமா சால்வ் பண்ற ஒரு நல்ல நபராகவும் ஆலோசனை கொடுக்கக்கூடிய அற்புதமான மனிதராகவும் இந்த ரிஷபராசிக்காரங்க இருப்பாங்க. அப்பேற்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் பல சங்கடங்களை குடும்பத்திலையும் சரி, தனது வேலையிலும் சரி, வெளிவட்டாரத்திலையும் சரி அதிகமா சந்திச்சிருப்பீங்க. காரணம் என்னன்னா ஒரே விஷயம்தான். கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு 12ஆம் இடத்துல மறைந்திருந்த குரு இப்போ லக்னத்திலே இருக்கார். அதுவும் இப்ப வக்ரகதியில இருக்கார். உங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியாத அளவுக்கு பிரச்சனைகளை கொடுத்திருப்பார். தை மாதம் இந்த குரு பகவான் வக்ரம் அடைகிறார். இது ஒரு பக்கம். இன்னொன்னு, இந்த சூரியன் பெயர்ச்சியும் புதன் பெயர்ச்சியும் 50% 60% அளவுக்கு யோகத்தை கொடுக்க போகுது. அதையும் தாண்டி மகாலட்சுமி யோகம், உச்ச யோகம்ங்கிறது இந்த ஆண்டுல உங்களுக்கு ஏற்பட போகுது. உங்க லக்னாதிபதி, உங்க ராசி அதிபதியான சுக்கிர பகவான் லாபஸ்தானத்துல உச்சமடைய போறார். இவர் லாபஸ்தானத்துல உச்சமடையும் போது பணமழை பொழியும். கிட்டத்தட்ட ஜாக்பாட் அடிக்கும்னே சொல்லலாம். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், ஆசைகள் பூர்த்தியாகும். நீங்க விட்டதை பிடிக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். இழந்ததை மீட்கலாம். கொடுத்த பணம் கைக்கு வந்து சேரும். கடன் அடையும். இஎம்ஐ கட்டுறது, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளும் ஒன்றன் பின் ஒன்றா அடுத்தடுத்து சால்வ் ஆக போகுது. உங்க விரையாதிபதி கலத்தர ஸ்தானாதிபதி செவ்வாய் கடந்த காலகட்டங்கள்ல நீச்சமாய் இருந்தார் இல்லையா? ஆனா இந்த மாதத்துல அதிசாரம் அடைஞ்சி தன குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் பாவகத்துல மிதுன மனையில சஞ்சாரம் செய்யறார். இதனால பிரிந்து சென்ற மனைவியா இருந்தாலும் சரி, காதலியா இருந்தாலும் சரி, நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையில இருக்கவங்களா இருந்தாலும் சரி, உங்களை பயமுறுத்தி ஆபரேஷன் சம்பந்தமான பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். இந்த மாதம்
எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய உன்னதமான மாதம்னு சொல்லலாம். மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய மாதம். பாசத்தை அதிகமா உணருவீங்க, அன்பை உணருவீங்க. மனமுருகி வேண்டி இறைவன் கிட்ட நீங்க என்ன கேட்டாலும் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிரன் பலமா இருக்கார், அதனால பினான்சியல் ஸ்டேட்டஸ் உயரும். ரொம்ப கிளியரா இருக்கும். பொருளாதார முன்னேற்றம்ங்கிறது இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பா இருக்கும். தை மாதம் வசந்த காலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்துல உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்க சில யோகங்களும் கிடைக்க போது ரிஷபராசி அன்பர்களுக்கு. முதல் யோகம் குரு கடாட்ச யோகம். குருவை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாளா உங்க ஜென்ம ராசியில வக்ரகதியில இருந்தாரு இல்லையா, இந்த மாதத்தின் பிற்பாதியில வக்ர நிவர்த்தி ஆறார் குரு பகவான். இந்த வக்ர நிவர்த்தி ஆகும் போது என்ன ஆகும்னா, ரிஷபராசி அன்பர்களுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். நீங்க எந்தெந்த இடங்கள்ல மனசு உடைஞ்சு போய் வேதனைகளை சந்திச்சீங்களோ அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சரியாகும். உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். நீங்க ஒருத்தவங்க கிட்ட பணம் கொடுத்துட்டு பயந்து ஒடுங்கி இருக்கீங்க இல்லையா, ஒரு விஷயத்த யார்கிட்ட சொல்றது, எப்படி அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுன்னு தெரியாம போராடிட்டு இருக்கீங்க இல்லையா, இது அனைத்தையும் குரு பகவான் உங்களுக்கு மாற்றுவார். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். படிப்புல சிறப்பான அளவுக்கு மாணவர்கள் வருவீங்க. வேண்டுதல்கள் நிறைவேறும். எதிர்பார்த்த உத்தியோகம் பிரச்சனை இல்லாம கிடைக்கும். அதே மாதிரி உங்க ஒவ்வொரு நாளிலும் ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளும் சரி, அலுவலகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரி, அலைச்சல்கள், இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். மருத்துவ செலவுகள் குறையும். மருத்துவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரும். பார்ட்னர்ஷிப், பிசினஸ் இதுலெல்லாம் இருந்த சிறு சிறு பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரும். டோட்டலா தை மாதம் வாழ்க்கையில மகிழ்ச்சி மட்டும் இல்ல, வசந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகங்கள் தரக்கூடிய காலகட்டம். அடுத்து புதனும் சுக்கிரனும் சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகத்தோட லாபஸ்தானத்துல அமர்ந்து மிக சிறப்பான யோக பலன்களை கொடுக்கறாங்க. இதனால உங்களுக்கு பண சேமிப்பு அதிகரிக்கும். ஆனாலும் அளவுக்கு மீறி மட்டும் செலவு பண்ணாதீங்க. செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்க. புதிய கடன் மட்டும் வாங்காதீங்க. அதே நேரத்துல உடல் நலத்திலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. கண்டிப்பா வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சிகரமா அமையும். நம்ம கடந்த பதிவுகள்ல நிறைய தடவை சொன்னதுண்டு, ரிஷபராசி அன்பர்கள் திருப்பதி போயிட்டு வாங்க, திருவைக்காவூர் போயிட்டு வாங்க. ஆனா இந்த தை மாதத்துல நீங்க அதிகம் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் தான். முடிஞ்ச வரைக்கும் வெள்ளிக்கிழமையா இருக்கட்டும், சனிக்கிழமையா இருக்கட்டும், பெருமாள் வழிபாடு நிறைய பண்ணுங்க. எந்த அளவுக்கு பெருமாளை வழிபாடு செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பணவரவு நல்லா இருக்கும். திருமண உறவுகள் கைகூடி வரும். ஏன்னா இந்த குரு பலன்கிறது கடந்த 1.5 வருஷமா ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடையாது. இந்த 1.5 வருஷமா இல்லாத போது என்ன ஆகும்னா, நிறைய இடத்துல தேவையில்லாத சிறு சிறு பிரச்சனைகள் வந்திருக்கும். மனசு வெறுத்து போயிருக்கும். நம்ம எதுக்காக வாழறோம், யாருக்காக வாழறோம், நம்மளை பத்தி ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம அன்பை வெளிப்படுத்தினாலும் அதை மத்தவங்க கொச்சைப்படுத்துறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். சாப்பாட்டுல கூட ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, நல்ல தூக்கம் வராது, நிம்மதியான வாழ்க்கை இருக்காது, பணம் அதிகமா செலவாயிருக்கும், நம்பிக்கை துரோகம் அதிகமா ஃபேஸ் பண்ணிருப்பீங்க, ஏமாற்றங்களை அதிகமா பார்த்திருப்பீங்க, உற்ற நண்பர்களும் ஒரு இடத்துல கைவிட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும். சில இடத்துல பணம் கொடுக்கல் வாங்கல், அதாவது இஎம்ஐ கட்ட முடியாத அளவுக்கு கூட போயிருக்கும். செக் பவுன்ஸ் ஆயிருக்கும். அதே மாதிரி கொடுத்த பணம் திரும்ப வராம இருக்கும். இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் வரைக்கும் கொண்டு போயிருக்கும். ஒரு சிலருக்கு தெரிந்த நபர், ஒரு நல்ல அறிமுகமான நபர்கிட்ட கை கட்டி வாய்ப்பொத்தி பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு அமைஞ்சிருக்கும். சோ இறை வழிபாட்டை நல்லா செய்யுங்க. குறிப்பா பெருமாளை சேவிச்சுட்டு வாங்க, மனசார வேண்டிக்கோங்க. எந்த இடத்திலும் சரி இறைவனை மனதார பாராட்டி வணங்குங்க. கண்டிப்பா நீங்க நினைத்தது நடக்கும். கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், இது தெரியாம நீங்க என்ன பலன் பாத்தீங்கன்னாலும் அது வேஸ்ட்னு தான் சொல்லணும். என்ன காரணம்னா, கோச்சார பலன்கள் தான் இப்ப வீடியோல சொல்லி இருக்கிறது. ஆனா சுயஜாதகப்படி இந்த பலன்கள்ல நிறைய மாற்றங்கள் நிச்சயமா இருக்கலாம். ஏன்னா கோச்சார பலன்கள் ஜஸ்ட் 20% அளவுக்கு தான், மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 20% அளவுக்கு தான் எல்லாருக்குமே பலன் கொடுக்க போகுது. பாக்கி இருக்க 80% அளவுக்கு உங்க சுயஜாதகப்படி தான் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்க போகுது. அதனால உங்க சுயஜாதகத்தை A to Z நீங்க தெரிஞ்சுக்காம நீங்க சொல்லியிருக்க பலன்கள் கொஞ்சம் கொஞ்சம் பொருந்தது, கொஞ்சம் கொஞ்சம் பொருந்தல அப்படின்னு தயவு செஞ்சு புலம்ப வேண்டாம். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ பயன்படணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பயன்பெற்றா அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.